வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைபெறுகிற போதும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரம் என்பது ஒவ்வொரு விதமாக மாறுகிறது. இதுவரைக்கும் மத பிரச்சாரங்களையே தங்களுக்கான ஆயுதமாக கருதிய பிரதமர் மோடி, ஒன்றிய பாஜக தற்போது மக்கள் நல திட்டங்களையும் கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த, அதாவது அவர்களால் உருவாக்கப்பட்ட இல்லை அவர்கள் விரும்புகிற செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற போது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக மக்களால் பேசப்படுகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முதல் கையெழுத்தாக போடப்பட்ட கட்டணமில்லா பேருந்து சேவையை, அதாவது விடியல் பயணத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். இப்படியாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த கட்டணமில்லா பேருந்து சேவை என்பது அறிமுகப்படுத்துகிறது. அதன் மூலமாக மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. இதனால் பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவிற்கு துண்டு விடுகிறது என்ற அளவிற்கு பேசியிருக்கிறார். பெண்களினுடைய நலனை விரும்பாத மோடி இப்படித்தான் பேசுவார் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தன்னுடைய கருத்தினை பதிவேற்றிருக்கிறார். ஏன் இப்படியாக பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார்? விரிவாக வாதிக்க நடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று வழக்கறிஞர் கவிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் திமுகவினுடைய தரப்பிலிருந்து விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் விடியல் பயணத்திட்டத்தினுடைய பயனாளி கல்பனா அவர்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலாஜி சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடியோடைய அந்த பிரச்சாரம் ஒவ்வொரு விதமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சர்ச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு புத்தகமே போடலாம். இந்த முறை விடியல் பயணத்தை திட்டத்தையும் அவர் விட்டு வைக்கல. ஏன் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த தேர்தல் ஆரம்பித்த உடனேயே அவருடைய பேச்சை நம்ம கவனிக்கும்பொழுது ஒன்று புரிகிறது. இப்போ நாம் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக ஒரு பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் பொழுது இந்த அரசுனால் என்னென்ன பாதிப்புலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ இன்றைக்கி நாம் சொன்ன எல்லாத்தையுமே அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா, அம்பானி அதானியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அவர் அம்பானி அதானியை பற்றி பேசுகிறாரு. ஈடியை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அவர் ஈடியை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கு மக்கள் நல திட்டங்களும் அவருக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருந்ததெல்லாம் அவர் கன்ஃபெஷன் கொடுத்தாருன்னா, இன்றைக்கி அவர் நமக்கான பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக குறிப்பாக தமிழ்நாடுல இன்றைக்கி மக்கள் நல திட்டங்கள் நடந்து முடிஞ்சது ஒரு மக்களவை தேர்தல் என்றாலும் கூட, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை தேர்தலில் இந்த யூனியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க செய்யலைன்றது வாதப்பொருளாக முன்ன நிறுத்தப்பட்டதை விட மாநில அரசினுடைய திட்டங்கள் முன்ன நின்றுது. நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய பிரச்சாரத்தில் கூட அவங்க எதை செய்ய விட்டு போனாங்கன்றது ஒரு பக்கம் இருந்ததுனாலும், நாம் இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு ஒரு நெஞ்ச நிமிர்த்தி வாக்கு கேட்டதை நம்ம பார்த்தோம். இதுவே அவருக்கு ஒரு உறுத்தலாக இருந்துகிட்ருக்கு. இந்த ப்ரோட்டோடைப்பை பார்த்து அங்கே தெலுங்கானாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ கர்நாடகா, தெலுங்கானாவில் இந்த இதை பற்றி பண்ண இது ஒரு பக்கம். இன்னொன்று, அவர் இந்த மெட்ரோ ரயில் பற்றி அவர் பேசியிருக்கிறது உண்மையிலே ரொம்ப வியப்பாக இருக்குது. என்னென்னா, இப்போ அவரோட வாதப்படி என்னென்னா, மெட்ரோ ரயில் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு. இப்போ growth ஆஃப் மெட்ரோ ரயில் இன் இந்தியா இஸ் அண்டர்லைன் பை ரைசிங் ரைடர்ஷிப் ஃபிகர்ஸ். நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம். டெய்லி ரைடர்ஷிப் எல்லா இடத்துலையும் 10 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு. க்ரோயிங் மெட்ரோ நெட்வொர்க் ரிஃப்ளெக்ட்ஸ் த எவால்விங் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் யங் இந்தியா அண்ட் ரேப்பிட்லி அர்பனைசிங் கண்ட்ரின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது மேம்படுத்து நான் சொல்கிறேன்னா, நான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறுபடுறேன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக. ஆனால் நான் இப்போ சொன்னது எல்லாமே நான் சொல்லலை, அவரோட தலைமையில் இருந்த அமைச்சரவையில் அவங்களோட டிபார்ட்மெண்ட், இந்த அர்பன் அஃபேர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி குறிப்பு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்னமோ கொடுத்துருக்காங்க. இவங்க எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இதில் எக்கனாமிஸ்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. இவங்க மெட்ரோ ரயில் இவ்வளோலாம் செலவு பண்ணி இந்தியாவில் போட்டிருக்காங்க, ஆனால் அதில் சரியான முறையில் அது செயல்படலை அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு பிரதமர் அது சரியில்லைன்றாரு. அவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு இவங்க கொடுத்த பதில். அப்போ இவங்க கொடுத்த பதிலுக்கே இன்றைக்கு மாறுபட்டு பிரதமர் சொல்கிறான்றதான் இதில் இருக்கக்கூடியவங்க எப்படிலாம் யூட்டர்ன் அடிக்கிறாங்க பாருங்க. இவங்களே தான் ஜனவரியில் என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசல, பொதுவாக எல்லாத்துக்கும் இவங்க வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு. இல்லை, இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இந்த மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், மேலை நாடுகளில் கூட இந்த மாதிரி மெட்ரோ இருக்கும்போது அங்கே லிங்கிங் பஸ்ஸஸ் இருக்கும், அங்கேருந்து இது பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டில் ஏன் இப்போ இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னா, இதில் ஒரு நுட்பமான அரசியல், இதில் ஒரு திராவிட அரசியல் இருக்குது. இதில் நீங்கள் கலைஞர் இப்போ எல்லாரும் பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சராக பேருந்து அண்ணா அமைச்சரவையில் இருந்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ அவர் கூடுதலாக போக்குவரத்து துறையும் அன்றைக்கி அவர் தான் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்திலேயே அவர் போக்குவரத்தை எப்படி பஸ் ரூட்ஸை பிளான் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு பங்கு கலைஞர் அண்ணா அமைச்சரவையிலிருந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனால என்ன, நமக்கு கனெக்டிவிட்டி, நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸோட கனெக்டிவிட்டி மெட்ரோவில் இருக்கு. அதனால இங்கே அதிக அளவில் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. இன்னொன்று, நீங்க செக்மெண்ட்டே வேற. நீங்க அரசு பேருந்துல போற செக்மெண்ட் வேற,
இன்றைக்கி வந்து மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடிய செக்மெண்ட் வேறு. இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அங்கே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு தான் இப்போ இவங்களே ஒன்றிய அரசே அதற்கான நிதியை ஒதுக்கி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். நீங்கள் தெலுங்கானாலே என்ன பிரச்சனைனா, எல்என்டி வந்து அங்கே வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிஇஓ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு பிரதமர் வழிபடுறாரு. எப்பவும் போல மோலாலி சொன்னது அப்படியே சொல்றாரு. ஆனால் அதுலேயும் கூட என்ன ஒரு உண்மை இருக்குன்னா, அவங்க இப்போ வந்து இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வெளியில் போகணும்னு நினைக்கல. ஏற்கனவே அவங்க லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சந்திரசேகர் ராவ் முதலமைச்சராக இருக்கும்போதே வந்து எனக்கு 400 கோடியா நம்ம லாஸ் ஆகுது போய் லெட்டர் கொடுத்து எல்லாம் பேசியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் அப்போவே என்ன சொல்லப்பட்டதுன்னா, இவர்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இந்த லாஸுக்கு காரணம். இவங்க போட்டிருக்க ரூட் எல்லாமே வந்து சரியான, இப்போ நீங்கள் ஒரு ரூட் போடுறோம், மெட்ரோ ரயிலில் ரூட் போடுறோன்னா அதில் வேரியஸ் இது வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தகைய மக்கள், அந்த மாதிரியான மக்கள் எந்தெந்த இடத்துக்கு போவாங்க, அந்த மாதிரியான ஒரு மேப்பிங் போட்டு தான் வந்து இந்த ரூட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ மேலை நாடுகளில் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடம் டெவலப் ஆகும்போது அந்த டெவலப் ஆகிற இடத்த வந்து ஒரு ஸ்டேஷனாக வச்சு அதை சுற்றி வணிக வளாகங்கள்லாம் கட்டி பண்ணுவாங்க. இங்கே அதை பண்ண முடியாது. இங்கே இதெல்லாம் இந்த மாதிரியான மேப்பிங் இதெல்லாம் பண்ணதுனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பது போல அதிக பேர் போகிறதுக்கான காரணம் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது, பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் அது அதிகரித்துட்டே போகும். மற்ற மாநிலங்களை விட இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஒன்று, பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒரு வைத்தறிச்சலில் பேசியிருக்காரு. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஒரு புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்க, மெட்ரோ ரயில்னால வந்து நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதே பிரதமர் வந்து அவங்க அமைச்சரவை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து மறுத்து பேசுறாரு, இல்லை வந்து அதுக்கு மாறுபட்ட நிலையில் பேசுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எப்பொழுதும் போல வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து சீரீஸ் ஆஃப் லைஸ்ன்ற மாதிரி இந்த ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த பொய்கள் நம்ம புத்தகமாக போட்ட இதோட சேர்த்து இது எலெக்ஷனில் போட்டது தனியாக இன்னும் ஒரு பெரிய புத்தகமாக வரும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. நிச்சயமா இது வந்து பொய்கள் அப்படிங்கிற வரிசையில் மட்டும் அடிக்கிறாம பெண்கள் நலனுக்கு எதிராகவும் இருக்கிறாருங்கிற பாயிண்ட்லையும் பார்க்க வேண்டியது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். மற்றவங்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி கல்பனா, விடியல் பயணத்தினுடைய பயனாளி, அவங்கள்ட்ட கருத்து கேட்கலாம். கல்பனா, நீங்க எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய இந்த கருத்து? ஏன்னா இப்படியாக எல்லாருமே வந்து கட்டணமில்லா பேருந்து பயணம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு தெலுங்கானா, கர்நாடகா, டெல்லியிலும் வந்து இருக்கு. இதனால மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். உங்களுடைய பார்வைமா? அதாவது முதல்ல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த விடியல் அரசு, அதாவது இந்த திராவிட ஆட்சி மட்டும்தான் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. இது வரைக்கும் வந்து திமுக ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றிட்டு வந்தாங்க. அதுலேயும் முதல்ல வந்து அவங்க சொன்னது பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ நிறைவேற்றிருக்கிறதுக்காக நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு தான் தெரியும், காலையில் அந்த ஒரு கூட்ட நெரிசலில் பஸ் பேருந்துக்காக வந்து கட்டணம் சில்லறை இல்லாமல் எவ்வளோ தூரம் வந்து சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அது மட்டும் இல்லை, இதுவரையும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் பெண்கள், ஒரு நாளொன்றுக்கு 26 லட்சம் பெண்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க. இந்த ஏப்ரல் வரையும் மட்டுமே 115 கோடி பெண்கள் வந்து இந்த கட்டணமில்லா பேருந்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது உயர்கல்விகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளையே வந்து மிஞ்சின இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா, அன்னைக்கு காமராசர் வந்து கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், அன்றைக்கி அவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தபோது நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது, நிதி பற்றாக்குறையை வந்து இது ஏற்படுத்தும், பட்ஜெட்டில் துண்டு விழுகும் இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து முதல் தலைமுறையினர் வந்து பட்டதாரிகளாக இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க வந்து தமிழர்கள் உயர் பதவிகளில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் காமராசர் கொண்டு வந்த இந்த மதிய உணவு திட்டம் தான். அதே போல் இந்த கட்டணமில்லாத பேருந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இனி ஒரு 25 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா இதனுடைய வளர்ச்சி இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசும் பொருளாக மாறும். என்ன காரணம்னா, நான் வந்து போன மாதம் முழுக்க டெல்லி முழுக்க, அதாவது டெல்லி மட்டும் கிடையாது, வட மாநிலங்கள் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேன். ரொம்ப ஆசையாக குடும்பத்தில் எல்லோரும் போகணும்னு சொன்னாங்க. நானும் அந்த சுற்றுப்பயணம் போனேன். பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்தது. என்ன, தலைநகரங்கிற சொல்கிற டெல்லியில் மட்டும்தான் போக்குவரத்து வசதி, அதுவும் மெயின் சிட்டியில் மட்டும்தான் கொஞ்சமாக
அந்த பேருந்து எல்லாமே வசதியாக இருந்தது. மற்றபடி வந்து இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே அங்கே வந்து பேருந்தே இல்லை. பகல் நேரங்கள்லேயே பார்த்திங்கன்னா 1-2 பேருந்துகள் தான் இருக்குது. அதிகமாக இந்த டக்கர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆட்டோ மாதிரியான இருக்கிற வண்டிகளில் 30-40 பேர் ரொம்ப நெருக்கிட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான பயணம் தான் மேற்கொள்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இரவு பயணம் அப்படிங்கிறது நம்ம 8 மணி 10 மணிக்கு வந்து எங்கே போகணும்னா இரவு 12 வரைக்குமே கூட எந்த ஊருக்கு மாவட்டத்துக்கு போகணுன்னாலும் நைட்டு ஏறினா நம்ம காலையில் போய் சேர்ந்துட முடியும். இந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இந்த சாலை வசதியும் வந்து வட மாநிலங்களில் எங்கேயுமே என்னால் பார்க்கவே முடியல. அதே போல் நிறைய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இங்கே ஹேண்ட்பேக் மாட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு போகிற பெண்களை பார்க்கலாம். படித்தவங்கன்னு மட்டும் இல்லை, ஓரளவுக்கு படிக்காத பெண்கள் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பூக்கடையோ இட்லி சுட்டு விற்கிறதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் அதிக அளவு வேலை செய்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சியிலையும் ஒரு பங்கெடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்ல நிச்சயமா, அதாவது நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம், பெண்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை பிரதமர் மோடி விதைக்கிறாரா அப்படின்னு சொல்லி. அப்படியாக இருந்தா அவர் ஏன் வந்து உஜ்வாலா திட்டத்தின் கீழே வந்து பெண்களை பயனாளியா மாத்துறாரு, ஜன்தன் கணக்கை ஏன் தொடங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜக காரங்க கூட வைக்கலாம். கவிதா மேம், அதாவது விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனா குறிப்பா மகளிர் அந்த விடியல் பயணத்தை விமர்சிப்பதற்கான நோக்கம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நம்முடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை சான்று இல்லாமல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து 2 crores ஜனங்க வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணாங்க. 2023 வந்து 9 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டே இல்லாமல் பிரதமர் வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. நம்ம தமிழக முதல்வரோட அந்த விடியல் பயணம் ஸ்கீம்ன்றது நிறைய ஒரு பெண்களோட மேம்பாட்டுக்காகவும் வந்து சமத்துவத்துக்காகவும் எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுறவங்க வந்து இப்போ மெட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து சிட்டிஸில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். இதில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து மெஜாரிட்டி வந்து மேல்தட்டு வர்க்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ கார்ப்பரேட் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய அட்வொகேட்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செக்டர் தான். பட் நீங்கள் இந்த ஃப்ரீ பஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் வந்து நடந்தே போகிறாங்க கிராமத்தில். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு ஒரு 10 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து பஸ்ஸோட மினிமம் சார்ஜஸே வந்து 11 rupees 12 rupeesன்றது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மாத சம்பளமே வந்து 5000 ரூபாய் இருக்கும் போது அவங்களால வந்து 2000 ரூபாய் வந்து ட்ராவலுக்கு பஸ்ஸுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண முடியாது. அதில் 1000 ரூபாய் மினிமம் 1000 ரூபாய் பஸ் பாஸ்க்கு வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணணும். ஸோ இந்த காரணத்தினால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரதமர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்க கூடாது தான் நான் சொல்லுவேன். இல்லை கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பக்கம் மக்களுக்கு சேமிப்பாக இருக்கிறது, அதாவது மாநில திட்டக்குழுவுடைய அறிக்கை 888 ரூபா குறைந்தபட்சம் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதா. மோடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பக்கம் அரசுக்கு இழப்புங்கிறாரு. நீங்கள் மெட்ரோ நாங்கள் போட்டு வைக்கிறோம் ஆனால் வந்து பயணிகள் வர்றதில்லை அப்படின்னா அப்போ அரசுக்கு இழப்பாக பார்க்குறாரு அவர். இது வந்து அரசுக்கு இழப்பை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சமூக நீதியும் பெண்கள் மேம்பாட்டுக்காக இருக்கும்போது இதுல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க, கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ் ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது. சமூக நீதியும் பெண்கள் மேம்பாட்டுக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பெண்களுக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்கீம் ஃபார்முலேட் பண்ணுறோம், விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பண்ணுறோம்னா அதில் வந்து ஒரு லாஸ் ஆகுதுன்னு பார்க்கவே கூடாது. இது வந்து ஒரு பெண்கள் மேம்பாட்டுக்கு சமூக நீதி ஸ்கீம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லாஸ் ஆகுதுன்ற கான்செப்டே வராது. கண்டிப்பா அப்போ வந்து ஒரு மக்கள் நல திட்டமாக தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. நீங்க சொல்றீங்க. அதாவது கல்பனா அவங்கள்ட்ட நான் பேசும்போது கூட கேட்டேன், பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நாரி சக்தி அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, பெண்கள் சக்தி அப்படின்லாம் சொன்னாரு. உஜ்வாலா திட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் ஜன்தன் யோஜனா கணக்கெல்லாம் தொடங்கி வச்சாங்க. அப்படியா இருக்கிறவர் பெண்களுக்கு எதிராக பேசுவாரா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலாவும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. இது கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுற பெண்கள் வந்து மேல்தட்டு வர்க்கம் கிடையாது. பயன்படுற பெண்கள் வந்து சாதாரண வேலைக்கு 5000 10000 சம்பள வேலைக்கு போகிறவங்க தான் வந்து இதில் பயன்படுறாங்க. ஸோ அவங்க வந்து மேம்படுறதுக்காக வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸ், நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறதுனால இந்த லீகல் எய்ட் சர்வீஸ்லாம் வெளியே போய் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குழந்தைகள் வந்து பஸ்ஸில் அனுப்புவாங்க. அவங்களால கூட போக முடியாது. இப்போ வந்து அந்த அம்மாக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களும் கிராமப்புறங்கள்ல வந்து துணைக்கு போய் விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி காலையில அந்த குழந்தைங்க போனாங்கன்னா
திரும்ப வர வரைக்கும் வந்து அவங்களுக்கு தெரியாது எப்போ வருவாங்க என்ன வருவாங்கன்ட்டு. அதே மாதிரி வந்து இப்போ சைக்கிளில் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இப்போ பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சமூக நீதியும் பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு அவர் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். விக்கி, அதாவது முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனேயே 5 கோப்புகளில் கையெழுத்திட்டாங்க. அது முதல் கையெழுத்து விடியல் பயணம் தான். பட் நம்ம அதை விமர்சிக்கிற போது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? வெறும் லாப நட்டம் கணக்கு மட்டுமா, இல்ல வேறு ஏதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோக்கம் இருக்கா? மத பிரச்சாரம்ங்கிறதையும் கடந்து ஏன் மக்கள் நலத்திட்டங்களை விமர்சிக்கிற இடத்துக்கு வர்றார்? அதோட வெளிப்பாடு தான் இந்த பேச்சுக்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் எங்களது தமிழக முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை இந்தியாவிற்கு முதன்மையாக முத்தாய்ப்பாக கொண்டு வந்து வைத்தார். அதுல முதல் திட்டம் தான் வந்து இந்த விடியல் பயணம். அப்ப பெண்களுக்கு அந்த கட்டணமில்லா பேருந்து அப்படிங்கறது மூலம் நம்ம டேட்டா படி ஒரு சராசரியாக ஒரு பெண் மாதந்தோறும் ஒரு 5000 ரூபாய் வேலைக்கு செல்கிற பெண் வந்து கிட்டத்தட்ட 858 ரூபாய் மிச்சப்படுத்துறாங்க. அப்ப அந்த குடும்ப சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தொகை. அப்ப இது ஒரு பெண்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்தலாம். அப்போ ஒரு பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டம். அப்ப இது மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் எங்களது தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதே போல இப்பொழுது மகளிருக்கு வழங்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், என அனைத்துமே பெண்கள் தங்களுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும். அப்ப பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ அப்ப அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாம தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சிச்சு. ஆனா எங்க போய் பேசிட்டு இருக்கார்? உத்தரப்பிரதேசத்துல போய் பேசுறார். அப்ப அவருடைய இந்த பேச்சு வந்து பயத்தின் வெளிப்பாடுதான். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு தேவையானது என்று தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார்ல, அது இன்னைக்கு நிரூபணமா இருக்கு. தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துகிற திட்டத்தை தான் இன்னைக்கு கர்நாடகா தேர்தல் அறிக்கையில வெளியிட்டாங்க. இன்னைக்கு அங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அதே போல தெலுங்கானா, இன்னும் பல மாநிலங்கள்ல இதை நடைமுறைப்படுத்த போறாங்க. அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கான ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பிரதமர் மோடி உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த டேட்டா கம்பாரிசனே தப்பு. ஒரு முட்டாள்தனமாக பிரதமர் மோடி பேசுறார். இப்ப மெட்ரோங்கிறது சென்னை போன்ற மாநகராட்சியில இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலே சென்னையில மட்டும்தான் இருக்கு. ஆனா விடியல் பேருந்து பயணம் அப்படிங்கிறது, இந்த திட்டம்ங்கிறது கிராமங்கள் தோறும் கடைக்கோடி கன்னியாகுமரியில தொடங்கி அது வேதாரண்யம் வரைக்கும் போகிறது. வேதாரண்யத்துல தொடங்கி சென்னை வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கிறது. அப்ப கடைகோடி மக்கள் பயன்படுத்துகிற திட்டம் இந்த கட்டணமில்லா பேருந்து விடியல் பயணம். அதை வந்து மெட்ரோல, அதாவது மெட்ரோவோட ஒப்பிடுறதே தவறு. இன்னொன்னு டேட்டா படி வந்தோம் அப்படின்னா 2019 3 கோடி பேர் பயன்படுத்தி இருக்காங்க மெட்ரோவை. இப்ப 2021 பிறகு கிட்டத்தட்ட 11 கோடி பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல இடையில 2 ஆண்டுகள் கொரோனா காலம். அந்த ஆண்டுகள் மட்டும்தான் குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பயணம் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல. ஆனா இப்பொழுது 11 கோடி பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், அருமையா சொன்னார், இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து சிறப்பாக எங்களது முதல்வர் வந்து கையாண்டு இருக்கிறார்கள். அதனால தமிழகத்துல இந்த திட்டத்துல வந்து இவ்வளவு தூரம் மக்கள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னா ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், அதாவது பேருந்துகள் செல்கிற வழியாகவே இந்த மெட்ரோ திட்டமும் இருக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா செக்மெண்ட் கேட்டகரி சொல்லணும். இப்ப இதை பயன்படுத்துகிறவர்கள் எந்த ஏரியாவில தேவைப்படுதுன்னு இருக்கு. தெலுங்கானாவில அந்த சூஸ் பண்ணது தப்பு அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுல இப்ப நம்ம வந்து மெட்ரோ இதுல வந்து ஓஎம்ஆர்ல போட்டுட்டு இருக்கோம் இப்ப. ஆனா 2ஆம் கட்ட விரிவாக்க பணிக்கு பணமே கொடுக்கல ஒன்றிய அரசு. மோடி அதை பற்றியே வாயை திறக்க மாட்டார். அதுதான் இங்க வெளிப்பாடு. இன்னைக்கு தமிழக அரசு தன்னுடைய நிதியை கொண்டு இன்னைக்கு முக்கியமாக ஐடி காரிடோராக இருக்கிற ஓஎம்ஆர்ல இன்னைக்கு மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா 2ஆம் கட்டம் நமக்கு பணமே கொடுக்கல ஒன்றிய அரசு. அப்ப இந்த அரசு ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு அதை எங்க செயல்படுத்தணும், அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தினா அது யாருக்கெல்லாம் பயன்பெறும் என்ற தெளிவான கண்ணோட்டத்தோடு போயிட்டு இருக்கோம். இல்ல நிச்சயமா எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தோல்வி பயத்தால இப்படி பேசுறார் அப்படின்னு முதலமைச்சர் உட்பட எல்லாருடைய கருத்தும் அதுவா தான் இருக்கு. பட் கூர்ந்து நோக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கட்ட தேர்தல் முடிந்துருச்சு. அடுத்த 5ஆவது கட்டத்தை நோக்கி நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்தியா முழுக்க இந்த பெண்களினுடைய வாக்குகள் அப்படின்னா அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்குங்கிற ஒரு கருத்து அரசியல் விமர்சகர்கள் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அந்த பதட்டத்துல பெண்களை ட்விஸ்ட் பண்ணணும், இல்ல அவர்களை மலினப்படுத்தணுங்கிற அடிப்படையில் இதை பேசுறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா? இல்ல, அப்படி பேசியிருந்தா பெண்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து முழுமையாக பயன்பெறுகிற திட்டம். இந்த திட்டத்தை பேச வேண்டிய தேவையில்லை. அவருக்கு வந்து என்னன்னா,
இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி அமைவதற்கு முதலாக காரணமாக இருந்தது, அதுல ஒரு முக்கிய அங்கம் வகித்தது தமிழக முதல்வர் அவர்கள் தான். அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்தும் தமிழகத்துல நடைமுறைப்படுத்துகிற ஒரு திட்டத்தை பற்றி பிற மாநிலங்களை பேசுது. இன்னொன்னு பேசுறார், அதாவது வந்து தமிழகத்துல வந்து உத்தரப்பிரதேச மக்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று தவறாக முன்னுக்கு பின்னுக்கு முரணாக பல விஷயங்களை பொய்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கார். முஸ்லிம்களுக்கு தனி பட்ஜெட்டை இந்தியா கூட்டணி கொண்டு வரும், காங்கிரஸ் கொண்டு வரும் என்று பேசுறார். அதே வேறொரு மாநிலத்துல போயிட்டு நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று பேசுறார். சமீபத்துல கூட நம்ம ஒரு காணொலி பார்த்தோம், பீகார்ல வந்து பீகார் மக்களை வந்து தமிழகத்துல துன்புறுத்துறாங்கன்னு ஒரு காணொலி, ஒரு ஃபேக்கான காணொலி ஒரு நபர் போட்டார். அது உடனடியாக தமிழக அரசு அவரை கைது செய்து விசாரித்து அது பொய் என நிரூபித்தது. அதற்கு பிறகு அந்த நபர் எங்க போய் சேர்ந்தார்னா பாஜகவுல போய் சேர்ந்திருக்காரு. இப்ப பாஜக எப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதுன்னு தெரியுதா? அப்ப தொடர்ந்து இவர்களது நோக்கம் இந்த நாட்டை துண்டாடணும். அந்த துண்டாடுகிற நோக்கத்தோடு இவர்களது பேச்சுக்கள் அமைது. அதுல மோடி ஒரு பிரதமர் என்பதை தாண்டி மிக மோசமாக ஆட்சி அதிகாரம் போய்விடும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விட்டது. 4 கட்ட தேர்தல்ல ஆப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தெளிவாகவே தெரியுது. இந்திய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்ற போகிறது என்று அந்த பதட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் மோடியின் பேச்சுக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அவர் தமிழக முதல்வர் அவர்களையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிற திட்டத்தையும் பேசுவதற்கான காரணம் இந்த இந்திய கூட்டணிக்கு முக்கிய புள்ளியாக தமிழக முதல்வர் அவர்கள் இருப்பதனாலதான் இவ்வளவு விஷயங்களை பேசுறார். நிச்சயமா இல்ல, அப்போ ஒரு பக்கம் வந்து மகளிர்களை இழிவுபடுத்துகிறார் அப்படிங்கறத கடந்து மாநிலங்களுக்கிடையே பகை உணர்வை மீட்டுகிற விதமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. பாலாச்சார், நான் ஏற்கனவே மற்றவங்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதாவது பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு எதிர் அப்படின்னா அவர் நிறைய ஸ்கீம் எல்லாம் பண்ணியிருக்காருல, உஜ்வாலா இருக்கு, ஜன்தன் இருக்கு, நாரி சக்தின்னு பேசுறார். அவர் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக நிற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. ஏன் மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசலாம் நம்ம. சரி, எவ்வளோ பண்ணியிருக்காரு பெண்களுக்கு. ஓகே, அதாவது நீங்கள் ரொம்ப அழகாக அதை கேட்டீங்க. இப்போ அறிக்கை கொடுத்தப்போ கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக அவங்களுடைய அடிப்படை சிந்தனை என்னவோ அதை வெளிப்படுத்துறாங்க. அவங்களோட அடிப்படை சிந்தனையே வந்து பெண்களுக்கு எதிரானது தான். நீங்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட்ன்றது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நீங்கள் சொன்ன இன்னொரு காரணமும் இருக்குது. விமன் எம்பவர் ஆகிறாங்கன்னும் போது, அவங்க தெளிவடைகிறாங்கன்னும் போது இவங்க பின்னாடி போயிடுறாங்க. சரி, அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு அவரே பல்வேறு உதாரணங்கள் காட்டிருக்காரு. நிதியமைச்சர் யாரு, குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு நிறைய உதாரணங்கள் அவர் காட்டுறாரு. அதாவது நாம் சொல்கிற திராவிட மாடல் என்பது ஒரு அடையாளப்படுத்தப்படுது, பெண் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டால் எல்லா பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நாம் பேசுகிறோம். சரி, அதில் ஒரு ஆளை எடுத்து வச்சு இந்த ஆளை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறேன்றதுனால முன்னேற்றம் வரும்னு ஒருத்தர் நம்பினாங்கன்னா இது வந்து எப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது எப்படி இது வந்து ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு வாதமாக இல்லை. இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரிவு, இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்டவங்க பிரிவில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சா எல்லா பிற்படுத்தப்பட்டவங்களும் எம்பவர் ஆவாங்களா? இது லாஜிக்கே இல்லாத ஒரு வாதம் இது. இது வந்து அதனாலலாம் ஒரு பயணம் கிடையாது. அவர்களுக்கு இன்னொன்று என்னென்னா, உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு வகையில் இழிவுபடுத்துறது தான். அப்போ அவங்க அந்த அடையாளம் இருக்கிறதுனால தான் அவங்கள உட்கார வச்சேன். இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து அறிவு இல்லை, அவங்களுக்கு திறன் இல்லை, அவங்களுக்கு ஆற்றல் இல்லை, பெண்ணாக பிறந்துட்டாங்க அதனால உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரா? இப்படி ஒரு பார்வையாக இருக்கலாம். அதனால் அது வந்து ஒரு வாதமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எம்பவர் பண்ணுறது ஒரு செக்மெண்ட் மொத்தமாக எம்பவர் பண்ணுறது. இதில் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீமை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ இல்லை மகளிருக்கான அந்த என்ன இந்த பஸ்ஸை வந்து நம்ம எப்படி கோரிலேட் பண்ணி பார்க்கணும்னா, கலைஞர் பல்வேறு திட்டங்களை பல்வேறு காலகட்டத்தில் பெண்களுக்காக கொண்டு வந்தார். நீங்கள் சொத்துரிமை கொடுத்தது ஒரு பக்கம்னா, அவங்களுடைய கல்வி மேம்படுறதுக்கான திட்டங்கள் வந்து முதல் வந்து பெண்களுக்கு தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுக்கு இது கொடுத்தாரு, ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. அப்புறம் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இன்ற அளவுக்கு வந்து எல்லாருமே பெரிய பிரமிப்பாக பார்க்கறது மகளிர் சுய உதவி குழு. நீங்கள் இந்த மகளிர் சுய உதவி குழு வந்து எம்பவர் ஆனதுனால தான் மகளிர் சுய உதவி குழு எம்பவர்மெண்ட் வந்து நிறைய கிரிட்டிக்கலான நேரத்தில் வந்து பொருளாதாரத்திற்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் மகளிர் சுய உதவி குழு வந்து ரீபேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு பேங்கிங் செக்டார்லேயே சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மகளிர் சுய உதவி குழுவுடைய ஃபங்க்ஷனிங் வந்து இந்த பேருந்து திட்டத்தினால வந்து பெண்களுக்கான பேருந்து திட்டத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி மேம்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய, அவர் வந்து எக்கானமி லாஸ்ன்றாரு. அது அவருடைய பார்வை. அது அவர் நம்ம விக்னேஷ் சொன்னது மாதிரி இது கூட வந்து மெட்ரோன்றது
மாநகரங்கள் மட்டும்தான். இது வந்து மாநிலம் முழுவதும் பயணிக்கிற ஒரு சூழலில் வந்து இதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் ஆகுறாங்க. அது ஒரு பெரிய ஐ மீன் அவங்க வந்து இந்த மகளிர் சுய உதவிக்குழுவுடைய டிராவல் அதிகமாகுது. அவங்க வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து பல்வேறு நிலைகளில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அது ஒரு எம்பவர்மெண்ட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் சொன்னது மாதிரி அவங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் வருது. இன்னொன்று பெண்களுக்கான நேரம் அவங்க எப்போ விருப்பப்படுறாங்களோ அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் வரலான்ற மாதிரி இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து ஒரு ஆய்வில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. பெண்களுக்கான கதவுகள் இன்றைக்கு திறந்திருக்கு. இப்போ அவங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு அவங்க விரும்புகிற இடத்துக்கு போகிறாங்க. ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு கிரைட்டீரியாவாக இருந்தது. நாம் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், கையில் இருந்த காசு பஸ்ஸுக்கு போய் முடிஞ்சுது. மாலையில் வந்து கோயிலுக்கோ இல்லை வந்து வேற எங்கேயோ ஒரு விரும்புகிற இடத்துக்கு போனால் அப்போ இது ஓப்பன் ஆகுது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டின்றது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான அந்த புழக்கம் வந்து அதிகரிக்கணும். நீங்கள் பெண்கள் வந்து ஒரு இடத்துலேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. அவங்க வந்து வெளியில் வந்து பரவலாக வந்து அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் செயல்படுத்தினா தான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி வரும். இது எல்லாமே இந்த திட்டத்தினுடைய சிறப்பு. இவ்வளவு நடக்கிற இந்த திட்டத்து மேலே அவருக்கு வந்து கோபம் வர்றதோ பொறாமை வர்றதோ வந்து ரொம்ப இயல்பானது தான். இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார். மாநில அரசாங்கங்கள் வந்து கஜானாவை காலி பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா, மக்களுடைய பணத்தை எடுத்து இப்படி விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வேதனை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவரு. அடிப்படையில் அவங்க வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்க. அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்படுற மாநிலங்களுக்கான உரிமை இது வந்து நெய்தர் ஃபெடரல் நார் இதுன்ற மாதிரி நீங்கள் இது வந்து இப்போ மொத்தமாகவும் எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து கூட்டாட்சி கிடையாது. நமக்கான தனித்தன்மை இருக்கிறது, மாநிலங்களுக்கான தனித்தன்மை. இன்னைக்கு எல்லாத்தையும் தான் பறிச்சுட்டாங்களே. இன்னைக்கு நாம ஒரு பக்கம் அவர் சொல்றாரு மாநிலங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணலாமான்னு, நீ செலவு பண்றதுக்கே பணமே இல்லையே. இப்போ இங்க மொத்தத்தையும் நீங்களே வாங்குறீங்க, ஜிஎஸ்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் எல்லா வருமானத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க. அப்புறம் எங்க இருக்கிற பணத்தை வச்சு தான் நீங்க நிர்வாகம் பண்ண முடியுது. அவ்வளோ பேசுறவரு இங்க வந்து மெட்ரோ வந்து நாம வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து அவர் சொன்னது மாதிரி இப்போ நீங்க ரெண்டாவது ஃபேஸ்ல கூட வந்து ரூட்டை வந்து நம்ம கரெக்டா பார்த்து கரெக்டா அசஸ் பண்ணி இது சரியில்லைன்னா டிராப் பண்ணிட்டு இந்த ரூட்டை மட்டும் போடணுன்றோம். இப்போ வந்து எப்படி கனெக்டிவிட்டி கொண்டு போறோம், கிளாம்பாக்கத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு போகணும்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்டிவிட்டி எல்லாம் பண்றோம். நம்ம மெட்ரோ ரயிலுக்கு வந்து பணம் கேட்டா பணம் இல்லைன்றீங்க. சரி, நீங்க வந்து மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு அதுதான் வருது. நம்ம ஒருவேளை மெட்ரோக்கு பணம் கொடுத்தா இவங்க ஃப்ரீ பஸ்ஸா விட்டுருவாங்கன்றத மெட்ரோவுக்கான பணம் கொடுக்காம சப்பக்கட்டு. இது ஒரு சப்பக்கட்டு. நீங்க அதுல கூட வந்து நீங்க வந்து பிஐபி வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க சரிங்க, நீங்க இவங்க மட்டும் கேபினெட்ல இன்னும் அப்ரூவ் பண்ணாம வச்சிருக்காங்க ஃபேஸ் 2. இப்போ இதுல வந்து மகாராஷ்டிராவுக்கு 28,000 கோடி, பெங்களூருக்கு 19,000 கோடி, குஜராத்துக்கு வந்து 15,000 கோடின்னு அள்ளி கொடுத்துட்டு நமக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒட்டு மொத்தமாகவே அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடியது இந்தியா கூட்டணி. அதில் மிக முக்கியமான இடத்துல இல்லை வந்து முதல் நிலையில் இருக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம். ஆனால் இதற்கான டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த இந்தியா கூட்டணிக்கான டிரைவிங் ஃபோர்ஸ். அதனால அவருக்கு எங்கே போனாலும் அவர் கண் முன்னாடி நம்ம முதலமைச்சர் முகம் தான் தெரியுது அவருக்கு. நம்ம இங்க இருக்கிற தமிழ்நாட்டினுடைய படம் தான் அவருக்கு தெரியுது. அதனால எங்க போனாலும் அவருடைய ஆத்திரத்தை, அவருடைய பொச்சரிப்பை, அவருடைய பொறாமையை வந்து கொட்டக்கூடிய நிலையில தான் வந்து இன்றைக்கு இதை பத்தி பேசியிருக்காரு. தவிர இது வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு கனெக்டுமே இல்லாம அதை பத்தி பேசுறாரு. நிச்சயமா நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். கல்பனா மேடம், அதாவது முதல்வருடைய அறிக்கையிலையும் ரொம்ப தெளிவாக இருக்கு. அவர் பாலாஜி அவர்கள் கூட குறிப்பிட்டு பேசினாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்தவர் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக தான் பேசுவார் அப்படிங்கிறதா. அப்போ நம்ம அந்த தான் உறுதியாக இருக்கா, இல்லை வேற ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்கா? பெண் வாக்குகளை கவர்றதுக்காக தான் இது அரசே பண்ணுது அப்படிங்கன்னு சொல்றார். அதாவது இந்த பிஜேபி அரசு முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை தான் கடைபிடிக்கிறாங்கங்கிறது அப்பட்டமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுன்னா முக்கியமாக சனாதனத்தை மட்டும்தான் அவங்க கையில் எடுப்பாங்க. அதுவும் பெண்கள் வந்து என்றைக்குமே பெண்கள் வெளியில் வரக்கூடாது, கணவனுக்கு பணி செஞ்சுட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இறைவனுக்கு செய்யும் பணி, இப்படி தான் அந்த சனாதனம் கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை எதிர்த்து நம்மளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கா முதல்ல இந்தியாவிலே வச்சு பெண்களுக்கு முதல்ல சொத்துரிமை கொடுத்தது 1989 நம்மளுடைய கலைஞர் அவர்கள் தான். அப்போது சொத்துரிமை வழங்குறதாகட்டும், இல்லை வேலை வாய்ப்புகளில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதும், கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கருத்துரிமை, இப்படியான உரிமைகளை எல்லாமே கொடுக்கறது வந்து அவர் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஐம்புலன்கள்லையும் ஒரு எரிச்சலை கொடுக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவங்களுக்கு அந்த வயிற்றெரிச்சல்னால மட்டும்தான்
திரும்ப திரும்ப வந்து அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையனை பார்த்து நம்ம பாராட்டுவோம். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்குது எல்லா துறைகள்லையுமே. போக்குவரத்து துறையா, தொழில் துறையா, கல்வி இல்லையா, சுகாதாரத்துறையா, சுற்றுச்சூழல், எதில் எடுத்தாலையும் நம்ம தமிழ்நாடு அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தா ஜப்பான், சிங்கப்பூரை விட வந்து கண்டிப்பாக இது ஒரு வந்து வல்லரசு நாடாக மாறி இருக்கும். இந்தியாவினுடைய அமெரிக்கான்னு நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல், அதுவும் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொன்னால் கூட வந்து தமிழ்நாட்டில் 5ஆம் கிளாஸ் பையன் கூட அதை சொல்ல மாட்டான். ஒரு பிரதமராக, நாட்டுடைய பிரதமராக உட்கார்ந்துருக்கிறவர் வந்து இன்றைக்கி மெட்ரோ திட்டம் பாதிக்குது அப்படின்னா, மெட்ரோ ரயில் வந்து இந்தியாவில் மொத்தம் 15 நகரங்களில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே, அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நகர பேருந்துகளில் வந்து மாறி மாறி தொடர்ந்து பயணம் பண்ணலாம் கட்டணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கான தன்னம்பிக்கை வளருது. முக்கியமாக பெண்களுக்கு கல்வி வளர்ச்சியும் அதை எல்லாத்தையும் தாண்டி பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த வளர்ச்சி இதை பார்த்து பக்கத்து மாநிலங்களும் வந்து இன்றைக்கி இந்த கட்டணமில்லா பேருந்துன்னு அறிவித்தது, இது எல்லாம் வந்து தாங்கிக்க முடியாமல், அதாவது நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லி இங்கே திராவிட மாடல் ஆட்சி வந்து வாக்கு கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா, பாஜக உன்னுடைய பிரச்சாரத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்தால் அவ்வளோதான், அயோத்தி கோயிலை வந்து இழுத்து மூடிடுவாங்க, ராமர் கோயிலை வந்து இழுத்து மூடிடுவாங்க, புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்க. அதாவது கடவுள் மறுப்பாளர்களான நாங்களோ இல்லை எந்த மதத்தினரும் ஒரு கோயிலை போய் இடித்ததா சரித்திரமே இல்லை இவங்களை தவிர. ஆனால் திரும்ப திரும்ப வந்து இந்த கோவிலையும் சாமியையும் மதத்தையும் வச்சு தான் இவங்க பொய் பிரச்சாரம், ஏன்னா அது மட்டும்தான் அங்கே நம்புகிறாங்க, கல்வி வளர்ச்சி இல்லாதனால. இதை தான் மறுபடியும் அவங்க சொல்கிறாங்களோ தவிர, இந்த 10 ஆண்டு காலமாக மக்களுக்காக நாங்கள் இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இதை வச்சு எங்களுக்கு வாக்கு கொடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கான எந்த திறனும் இவங்களுக்கு நிச்சயமாக கல்பனா, நீங்க சொல்ற நியாயமான ஒன்று. இந்துக்களுடைய பாதுகாவலர்னு சொல்லிக் கொடுக்குற பாஜக தான் கோவிலை இடிப்பதை பத்தி திரும்ப பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். விக்கி, அதாவது இன்னொன்று, தேர்தல் பயம் தான் இதுக்கு காரணமா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிக்கிறது ஒவ்வொரு டைமென்ஷன்ல அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில பயம் வந்து விட்டதா, இல்ல இதுவரைக்கும் நமக்கு சாதகமா மக்கள் தீர்ப்பளிக்கல அப்படிங்கிற உணர்ந்து விட்டார்களா? இல்ல, பயம் தான் காரணம். இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்க 400 இடங்கள்ல வெற்றி பெறுவோம். அமித்ஷாவும் மோடியும் நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க, 400 இடங்கள்ல பாஜக கைப்பற்றுவோம். அதற்கு பிறகு 350 இடங்கள்ல நாங்கள் கைப்பற்றுவோம். இப்ப 300 இடங்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பட்சம் அமித்ஷா பேசினாரு, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னே வச்சுக்கோ, யார் பிரதமராக இருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த 4 கட்ட தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் யதார்த்தமாக கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது ஈஸியாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஐடி அமைப்பாளராக இருக்கிறேன். நான் களத்துல வேலை பார்த்திருக்கேன். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில இந்த முறை பெண்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, அது திமுகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் இல்ல, மகளிர் அனைவருமே இந்த முறை போன தேர்தலை எப்படி வாக்களித்தார்களோ இல்லையோ தெரியல, இந்த முறை அனைத்து மகளிரின் வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு விழுந்திருக்கிறது. நான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து வேலை செய்தேன் என்பதனால சொல்றேன், கள நிலவரம் அப்படியே உணர்த்துச்சு. 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கிறாருப்பா, அவருக்கு போடாம யாருக்கு போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு தெருவுல வாக்கு கேட்க போகும்போதும் இந்த குரல் அத்தனை மகளிரிடமிருந்து வந்தது. அப்ப ஒரு குடும்பத்திலும் இன்னைக்கு ஒரு நபராக தமிழக முதல்வர், எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார். ஒரு வீட்டிலும் அவர் ஒரு சகோதரராக பார்க்கப்படுகிறார். சோ அப்படி இருக்கிற நிலையில மகளிர் அத்தனை நபர்களும் திராவிட நிச்சயமா நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருவராக முதலமைச்சர் இருக்கிறார். அவ்வளவு மக்கள் நலத்திட்டங்கள், மகளிர் நலத்திட்டங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு அரசியல் கட்சினா அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நல்ல ஸ்கீம் அப்படின்னா, அடுத்து நாங்க வந்தா ஒரு 1500 ரூபாய் கொடுப்போங்கிறது சரியா இருக்கும். அது தவறுன்னு எந்த அடிப்படையில சொல்றார்? அது மக்கள் கொடுக்கறது தவறு, அது செய்யவே கூடாதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதை ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார் பிரதமர் மோடி? இல்ல, அது RSS சித்தாந்தம். அடிப்படையிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள். அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க, அந்த சித்தாந்தத்தின் வெளிப்பாடு அது. மோடி அவர்கள் அப்படி பேசலன்னா நம்ம சந்தேகப்படணும். ஏன்னா இன்றைக்குமே பெண்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சித்தாந்தம் தான் RSS.
பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களை கொச்சைப்படுத்தி பார்ப்பதுதான் அந்த சித்தாந்தத்தின் நோக்கமே. அப்படிப்பட்ட நபர்களிடத்துல நம்ம வந்து பெண்ணிய விடுதலை பற்றியோ சமூக நீதியை பற்றியோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. மோடி அப்படித்தான் பேசுவார், ஏன்னா அவர்களுடைய சித்தாந்தம் அதுதான். அதனால அவர்கள் வந்து இப்படி பேசுவதை ஆச்சரியப்பட தேவையில்லை நம்ம. ஆனா இங்க இத பேசியிருக்கிறதன் காரணம் வந்து இன்னைக்கு போகிற இடமெல்லாம் அவருக்கு தமிழக முதல்வர் அவர்களின் முகம்தான் இருக்கிறது, இந்த ஆட்சியின் செயல் திட்டங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கறது வந்து வெளிப்படுது. அவர் பல இடங்கள்ல நம்மளெல்லாம் கோட் பண்ணி பேசுகிறார். அந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை இந்த மண்ணில் நடத்தியவர் எங்களது தமிழக முதல்வர் அவர்கள். அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியா கூட்டணியின் விளைவாக இந்தியா முழுமைக்கும் இது விரிவடைய போகிறது. வருகிற ஜூன் 4ஆம் தேதி இந்திய கூட்டணி வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுவதும் செயல்படுத்த போகிறது. அதை முன்னின்று எங்களது தமிழக முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி நிச்சயமா விக்கி. இல்ல அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னா ஒரு சில திட்டங்கள் அவங்களும் சொல்றாங்க நாங்க செய்திருக்கிறோம் அப்படின்னு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப விடியல் பயணத்தை விமர்சிக்கிறாங்க. இதற்கு முன்பாக ரயில்வேல பொறுத்த வரைக்கும் இந்த முதியோர்களுக்கான இந்த கட்டணத்தை எல்லாத்தையுமே எடுத்தாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி வருகிற போது அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு ஒரு வகையில் யோசிக்கிறாங்களா? அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துற போது அது அரசுக்கு வந்து வீண் செலவு தான் அப்படிங்கிற பார்வையில் அணுகிறாங்களா? பெண்கள் அப்படிங்கிறத கடந்துங்கிற கேள்வியும் கட்டமைக்க வேண்டியது இருக்கிறது. கவிதா மேம், அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு நிறைய நம்ம வகைப்படுத்தலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூலமா கொடுக்கறது மூலமா எந்த அளவுக்கு எம்பவர் ஆயிருக்கிறாங்கிறது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கூட குறிப்பிட்டு பேசினாங்க. ஒரு மாநிலத்தில் போய் பிரதமரோ இல்லை இன்னொரு ஒரு வேட்பாளரோ அந்த மாநிலத்தில் உங்களை பற்றி ரொம்ப தவறாக பேசுகிறாங்க அப்படின்றதும் ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்குறதா? ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் அந்த கேள்வி நான் கேட்கிறேன். அவருடைய பிரச்சாரம் என்பது எல்லாம் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கா? இது வந்து ஏற்கனவே எல்லாருமே நம்ம சொன்னது மாதிரி தான். இது கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக தான் கண்டிப்பாக வந்து பிரதமர் பண்ணுற மாதிரி தான் இது தெரியுது. ஏன்னா தேர்தல் ரிசல்ட்டும் இன்னும் சீக்கிரம் விரைவில் வரப்போகுது. அந்த ஒரு நோக்கமும் இருக்கலாம் இதனால். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலர் ஆனதுனால தான் வந்து பிரதமர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பண்ணியிருக்கலாம். இப்போ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் வந்து டைரெக்டாக பப்ளிக்கே போய் சேருது. இப்போ எல்லா ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக போய் சேரும். நிறைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பப்ளிக்கே போய் சேராது. இந்த ஃப்ரீ பஸ் வந்து பப்ளிக் வந்து ரொம்ப டைரெக்டாகவே போயிடுது. ஸோ இதனால் வந்து ரொம்ப இந்த ஸ்கீமால் கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் மேலே வந்து பெண்களுக்கு எல்லா மக்களுக்குமே வந்து நம்பிக்கை வந்து ஏற்கனவே நிறைய நம்பிக்கை இருக்குது, இன்னும் நம்பிக்கை அதிகமாக தான் ஆகியிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து எந்த ஒரு பேசிஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமையே தான் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து டைரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கு. நிறைய பெண்கள் வந்து இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கு. இதனால் வந்து கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியில் வந்து மெட்ரோ இருக்குது, ஓரளவுக்கு இன்கம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஓகே, இல்லை சில பேர் வந்து எதிர் கருத்து வைக்கிறவங்களும் கூட தேவையில்லாமல் பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பார்வையும் வந்து வைக்கிறாங்க இல்லையா? அதனால வந்து என்ன யாருக்கு என்ன லாபம், நஷ்டம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்களா? அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இது தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறவங்க வந்து 98% பெண்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்காகவும் குழந்தைங்களை போய் ட்ரா பண்ணுறதுக்காகவும் அவங்க இதனால் வந்து அவங்களுக்கு பணமும் சேமிக்க முடியுது. இது ஒரு 2% வேணால் சில பேர் வந்து இதை வந்து தவறுதலாக யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் அதை வச்சு வந்து இந்த பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, நிச்சயமா வாலாஜ் சார், அதாவது 50% மெட்ரோ பயணிகள் குறைந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கே பெருத்த மோசம் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த வகையில் அது சரிதானே? ஏன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு உமிழ்வு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் சரிதானே அவருடைய கருத்து? இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இப்போ நாமளுமே பஸ்ஸஸ் பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு இன்னொரு சிந்தனை என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். மெட்ரோன்றது வந்து நகர்ப்புறங்கள் மட்டுமே இயங்குது. ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டில் இயங்குகிற பஸ் சர்வீஸை வந்து கொண்டு வந்து மெட்ரோக்கு ஆபத்துன்னு கொண்டு வந்து ஏன் நிறுத்துறாரு அப்படின்னு. இப்போ பிஜேபியினுடைய அடிப்படை ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை வந்து போலரைஸ் பண்ணுறது. இஸ்லாமியரை காமிச்சு இந்துக்களை போலரைஸ் பண்ணுறது. இப்போ 5th, 6th, 7th ஃபேஸஸில் இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த அர்பன் ரூரல்னு ஒரு டிவைட் இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்கள் அர்பன் ரூரல்னு ஒரு டிவைட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் மெட்ரோ யார் வந்து பயன்படுத்துகிறோம்? அர்பனில். இது வந்து ஒரு மைண்ட் செட் வந்து என்னென்னா, அர்பனில் இருக்கவங்களுக்கு வந்து
ஒரு மைண்ட் செட்டை போடுறதுக்கான ஒரு உக்தியாக கூட அதை பார்க்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ மும்பையில் வந்து 3-4 MP கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து மும்பை, பூனே, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஒரு அர்பன் மைண்ட் செட்டுக்கான ஒரு, ஏன்னா இவங்க எதை என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு டிவைட் இதில் வருது இல்லையா? ஓகே. டெல்லியிலையும் இருக்குது. ஆமாம். டெல்லியில் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் அதை பயன்படுத்துகிற அப்போ டெல்லியில் வந்து மெட்ரோ கம்யூட்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் வந்ததுன்னா வந்து மெட்ரோ சர்வீசஸ்க்கு ஆபத்துனா இது இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி இது இந்த மாதிரியான விஷவதியத்தை அவர் அதுவும் சொல்றாரு. இனிமே மெட்ரோ வருமா? அதுதான் சொல்றேன். அப்ப இதை வந்து அந்த கோணத்திலே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த டிவைடு அர்பன் ரூரல் டிவைடு நீங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் பஸ் எல்லாம் கொடுக்கறது, நீங்க அர்பன் சொன்ன உடனேயே அவரே அதிகமா சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது, அர்பன் நக்சல். ஆமா. அதனால அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, இப்போ இன்னைக்கு வந்து இப்போ திமுக ஒரு கூட்டணியிலிருந்து முன்னெடுத்து ஒன்றிய அளவில் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுதும் மற்ற கட்சிகள் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே கூட 1-2 வந்து அதிமுக வந்து கூட்டணியில் இருந்திருக்காங்க. ரெண்டு ஒரு பெரிய வேறுபாடுனா, அந்த காலகட்டத்திலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, தேசிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் மண்டல் கமிஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து விபி சிங் ஆட்சிகள் தான், கலைஞர் இருக்கும்போது. அது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்த மாற்றம் கிடையாது. தேசிய அளவில் வந்து நீங்கள் வந்து ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கீடே வந்து தமிழ்நாட்டிலேருந்து கலைஞர் அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றதனுடைய எதிரொலியாக தான் வந்தது. நீங்கள் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயமா நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒன்றிய அளவில் வந்து திமுக பங்கு பெற்று அமைச்சரவையில் இருந்தது, அப்போ தான் அது மாதிரியான மாற்றம். நீங்கள் வந்து டெலிகாம் துறையாக இருக்கலாம், நீங்கள் எல்லாமே இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ மோடியோட மைண்ட் செட்டில், ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மைண்ட் செட்டில் என்னன்னா, அது மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய திமுக வந்து இன்னைக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குதுன்னும் போது இந்த அச்சுறுத்தல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நைட் மேர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் இது மாதிரி பேசியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமான இந்த அர்பன் ரூரல் டிவைடை வந்து கொண்டு வரதுக்கு அதில் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா, வாக்கு ஆதாயம் கிடைக்குமான்றது கூட ஒரு பார்வையாக இருக்கும். நிச்சயமா. விக்கி, உங்கள்கிட்ட நிறைவான பார்வையை எதிர்பார்க்குறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறாரு, முதலமைச்சருடைய ஸ்கீம் அப்படிங்கிற மனதை அடிப்படையில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஏன் இதை பேசலை, ஏன் இன்னொரு மாநிலத்தில் போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? அந்த கேள்வி என்ன, இப்ப நம்ம தமிழகத்துல அதை வந்து எடுத்து வைத்திருந்தாருன்னா நிச்சயமா அதற்கான பதிலடியை இமிடியேட்டா அவர் வந்து சந்தித்திருப்பார். அது மக்கள் மனதிலும் வந்து அது பிரதிபலித்திருக்கும். ஆனா இதை வந்து பிற மாநிலத்துல போய் பேச வேண்டிய தேவை எங்க அப்படின்னா, பிரித்தாளும் சூழ்ச்சி தான். இப்ப நான் சொல்றேன், உத்தரப்பிரதேச மக்களை வந்து கேவலமாக சித்த தமிழ்நாட்டினர் வந்து கருதுகிறார்கள் என்கிற நோக்கத்தோடு பேசுறதே ஒரு பிரதமர் என்கிற அந்தஸ்தை தாண்டி அவர் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு தானே பேசுறாரு. அப்ப அந்த விஷயத்தை ஒரு மேற்கோள் காட்டுற விதமாகத்தான் இங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் காட்டு விதமாகத்தான் டெல்லியிலையும் நம்மளையும் இதை வந்து ஒரு காரணம் காட்டுறாரு. சோ அப்ப அந்த மக்கள்கிட்ட இது வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து மெயினா வந்து குறிப்பிட்டு சொல்றதுக்கு, நிச்சயமா அந்த மக்கள் மன ஓட்டங்களை தவறாக அவங்ககிட்ட வந்து தமிழர்களை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் கொண்டு போய் திணிக்கிறார், இந்த வேலைகளை செய்கிறார். நீங்க ஒண்ணு மட்டும் தெளிவா இருக்கு, லிட்ரஸி ரேட் எங்கெல்லாம் இருக்கோ, கல்வியறிவு எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாஜக டெபாசிட் கூட வாங்குறது இல்ல. எங்கெல்லாம் லிட்ரஸி ரேட் கம்மியா இருக்கோ அங்க மட்டும்தான் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பயன்படுத்தி பாஜக ஆட்சி அரியணையில் இருந்து. இன்னொன்னு, மாநில கட்சிகளை உடைத்து பேரம் பேசி இந்த ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த முறை அது நிச்சயமாக எடுபட போதில்லை. இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டாலும் கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சாலும் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சாலும் மோடி ஆதரிக்க போறதில்லை. அப்ப கூட்டணி அமையாது என்று பல நேரங்களில் சொன்னார்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் வரமாட்டார் என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஒற்றை புள்ளி மோடி என்கிற சர்வாதிகாரம் இந்த சமூக நீதி ஆட்சியை கொண்டு வர வேண்டும், சர்வாதிகாரியை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா தலைவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியும் வெற்றிகரமாக 4 கட்ட தேர்தலை சந்தித்து முடித்திருக்கிறோம். நிச்சயமாக வருகிற ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி இந்த இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. அந்த கூட்டணியில் நமது திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த கூட்டணியில் அமைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளும் முக்கிய பொறுப்புகளை நிச்சயமாக பெறதான் போகிறார்கள். ஒரு முன்னேற்ற பாதையில் இந்தியாவை இனிமேல் கொண்டு போவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். கண்டிப்பா விரக்தியில பேசுறார் அப்படிங்கறத சரியா இருக்குமோங்கிறத அணுக வேண்டியது. ஏன்னா அம்பானி அதானின்னு அவரை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க, பட் அவரே பேசினார். அதே மாதிரி கல்பனா கூட சொன்னாங்க, திரும்ப கோயிலை இடிப்பதை பத்தி அவங்க தான் பேசுறாங்க அப்படின்னு. அப்ப மக்கள் நல திட்டங்களையும் கொச்சைப்படுத்துறாங்கன்னா இதுக்கு பின்னாடி விரக்தி தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது. கல்பனா உங்கள்கிட்ட வர முடியல, நிறைவு சுற்று மேடம்கிட்டையும் வர முடியல, ஏன்னா நான் முடித்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறேன். நிகழ்ச்சியை கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.